Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கரும்பு கொள்முதல் உதவித் தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான பருவத்திற்கு 9.50% மற்றும் அதற்கு குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்பிற்கு ஒரு டன் 3151 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் 9.85% சர்க்கரை திறன் கொண்ட கரும்பிற்கு 3267 ரூபாயும் 10.10% சர்க்கரை திறன் கொண்ட கரும்பிற்கு 3344 ரூபாயும் நிர்ணயம் செய்துள்ளது. இதன் மூலம் பல லட்சம் விவசாயிகள் பலனடைவர். சில ஏகாதிபத்திய மனங்களை திருப்திப்படுத்த மும்மொழி கல்வியை திணிப்பது ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி திணிப்பு தொடர்பாக அமைச்சர் PTR அளித்த பேட்டியில் மும்மொழி கல்வியை ஏற்ற மாநிலங்கள் கடந்த 75 ஆண்டுகளாக பெற்ற வளர்ச்சி என்ன என கேட்டிருந்தார். அதே வேளையில் இருமொழி கல்வியை பின்பற்றும் தமிழகம் சிறந்த மாநிலமாக விளங்குவதாகவும் அமைச்சர் PTR பதில் அளித்திருந்தார். இந்த பேட்டியை வரவேற்றுள்ள முதலமைச்சர் இந்தி திணிப்பு குறித்து PTR தெளிவாக விளக்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சிங்கக்குட்டிகளுக்கு பிரதமர் பாலூட்டும் வீடியோ வைரல் ஆகி வருகிறது. குஜராத்தில் ஆனந்த் அம்பானியின் விலங்கு மீட்பு, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையமான வந்தாராவை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 3000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த மையத்தில் அழிந்து வரும் நிலையில் உள்ள விலங்குகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான விலங்குகளும் மீட்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் இங்கு உள்ளன. வனத்தை சுற்றி பார்த்த பிரதமர் சிங்கக்குட்டிகளுக்கு பாலூட்டி மகிழ்ந்தார். கூட்டணி குறித்து இன்னும் 6 மாதம் கழித்து முடிவெடுப்போம் என EPS தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதை EPS திட்டவட்டமாக மறுத்து வந்தார். ஆனால் தற்போது கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்து முடிவு செய்யப்படும் என EPS தெரிவித்துள்ளார். மேலும் சேலத்தில் பேசிய EPS திமுக மட்டுமே தங்களுக்கு எதிரி என்று கூறியிருப்பது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. ஆண்டு தாவேக ஆட்சி அமைக்கும் என விஜய் பகல் கனவு காண்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். தாவேகா தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே அவர் இவ்வாறு பேசி வருவதாகவும், விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் ஜெயக்குமார் திட்டவட்டமாக கூறினார். தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிமுகவை விஜய் விமர்சிப்பதில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லண்டனில் வரும் 8ஆம் தேதி சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ள இளையராஜாவை திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் ஸ்டுடியோவுக்கு சென்ற திருமாவளவன் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இளையராஜாவை ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தனக்கு என்றும் நியாயம் கிடைக்கப் போவதில்லை என நடிகை விஜயலட்சுமி வீடியோ பதிவிட்டுள்ளார். சீமான் மீது விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் சமரசம் குறித்து பேச வழி உள்ளதா என்பதை ஆராயும்படியும் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டிய விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தில் தனக்காக வாதாட யாரும் இல்லாமல் போய்விட்டது என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் தனது கடைசி வீடியோ என்றும் விஜயலட்சுமி குறிப்பிட்டுள்ளார். தனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி எனவும் அவர் கூறியுள்ளார்.
தனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் யாரும் இங்கு இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த நடிகையை ஒருத்தரும் கண்டிக்கவில்லை என்றும் மாறாக தன்னை அநாகரிகமாக பேசுவதாக கூறுவதாகவும் சாடினார். வார்த்தை கண்ணியத்தை பற்றி தங்களுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம் என்றும் அந்த தகுதி இங்குள்ள எந்த தலைவருக்கும் இல்லை என்றும் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடன் மாநிலங்களவை சீட்டிற்கு ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ளவில்லை என EPS தெரிவித்திருப்பது தேமுதிகவை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக DMDK for TN 2026 என்ற ஹேஷ்டேக் பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சத்தியம் வெல்லும் என்றும் மறைந்த விஜயகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் மதுபோதையில் இருந்தாலும் அவரது தவறால் இறந்தவரின் குடும்பத்திற்கு காப்பீடு நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததால் காப்பீடு நிபந்தனை மீறப்படுவதாக இழப்பீடு வழங்க முடியாது என காப்பீடு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தாலும் உயிரிழந்தவர்களுக்கு காப்பீடு தொகை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தங்களுக்கு எதிரி கட்சி அல்ல என தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது எதுவும் சொல்லிவிட முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் பல மாற்றங்கள் நிகழ உள்ளதாகவும் எனவே பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கூறியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று SP வேலுமணி வலியுறுத்தி வரும் நிலையில் அவரது மகன் திருமண நிகழ்ச்சியில் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்ற மூத்த நடிகை பிந்துகோஸ் தற்போது முதுமை காரணமாக தவித்து வருகிறார். மேலும் அவர் வறுமையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ அண்மையில் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவரை நேரில் சந்தித்து 80,000 ரூபாய் வழங்கிய நடிகர் KPY பாலா மேலும் பணம் வேண்டும் என்றால் தன்னை அணுகும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். நடிகர் KPY பாலாவின் மனிதநேயம் அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் 3 டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோடை தொடங்குவதற்கு முன்னரே வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகிறார். கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள அவருக்கு சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் தனது ரெக்கார்டை தானே பிரேக் செய்து மீண்டும் சாதனை படைத்துள்ளார். ஃபோர்ஸ் ஷோ போட்டியில் 1.51 நிமிடத்தில் கடந்த தூரத்தை அவர் தற்போது 1.47 நிமிடத்தில் கடந்துள்ளார். French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப
குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.